காலையில பதனி பதனின்னு ஒரு சவுண்டு கேட்டோன்னே பதனி கறக்க சொல்லி பதநீர் வாங்கியாச்சு. பதநீரை இந்த மட்டையில பிடிச்சு குடிக்கிறது தனியோ சுகம். அப்பா சொல்லுவாங்க, விவசாயம் பண்ணும்போது இந்த மட்டையில தான் சாப்பாடுலாம் போட்டு சாப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பதநீரை பொதுவா மண்பானையில தான் கொண்டு வருவாங்க. இந்த அக்கா பஸ்ல கொண்டு வரதுனால பிளாஸ்டிக் குடத்துல கொண்டு வந்திருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் லாஸ் கஞ்சி. நான் இந்த கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு நான் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கஞ்சி குடிக்கிறதுனால மில்க் செக்ரேஷன் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை நான் 1 மந்த்தாக குடிச்சிட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 11:00 போல் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆர்டர் பண்ண பார்சலும் வந்துருச்சு. ஸோ பார்சல் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் லஞ்ச் செஞ்சேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு வேர்க்கடலை தான் எடுத்திருந்தேன். இது வந்து டெலிவரி ஆன ஃபஸ்ட்டு 30 டேஸில் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டதுனால எனக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹாலோஃபையோட லாக்டோ பூஸ்ட் ஆஃபரில் இருந்தது. 2 பாட்டில் 900க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் கேலக் தான் யூஸ் பண்ணேன். இதோட ரிவ்யூஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்ததுனால இந்த டைம் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது 2.5 கேஜி பாட்டில் 900 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. பாட்டில் என்னமோ 1/2 கேஜி தான். அதோட குவான்டிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே கம்மியாக இருந்தது. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கேலக்டோட இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக மில்க் செக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு கேலக்ட்டுக்கும் இதுக்குமே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஒருவேளை நம்ம ஒரு 1 வீக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விளாகில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற யாராவது நியூ மாமா இருந்தால் நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.